தென்னிந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர். தமிழை பொறுத்தவரையிலையும் நீங்க வந்து ஒரு ஓய்வுல இருந்தீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு மற்ற மொழிகள்ல இருந்து வாய்ப்புகள் வந்துதான்? நிறைய வந்துச்சு. மலையாளத்துல கூப்பிட்டாங்க, மலையாளத்துல 1-3 படம் கூப்பிட்டாங்க, தெலுங்குல கூப்பிட்டாங்க, ஹிந்தியில கூப்பிட்டாங்க நீ நடிங்க. அப்பதான் நான் நினைச்சேன், நான் இப்படிலாம் போய் அங்கிட்டு போயிட்டோம்னா இப்போ அப்படித்தான் ரொம்ப பேர் மார்க்கெட் இல்லாம தான் ரொம்ப பேர் வெளியில போய் நடிக்கிறது. இப்போ அந்த மொழியில போய் இப்போ வேற மொழியில போய் நடிக்கிறவங்கன்னா இங்க படம் கம்மியாச்சுன்னா வெளியில போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி முத்திரை எனக்கு குத்திடுவாங்கன்னு நினச்சிதான். நம்மளுக்கு இதுக்கு நம்மளுக்கு இன்னமும் மாசு இருக்கு மக்கள் மத்தியில், அது குறையவே கிடையாது சார். அதாவது அப்படி போயிட்டோம்னா ஆகா இந்த இதனால தான் போயிட்டான் வடிவேலு பத்தியா, இன்னும் இந்த மாதிரி ஆனதுனாலதான்யா இப்போ அனுப்பிட்டாங்க பத்தியா, ஊரை விட்டு காலி பண்ணிட்டான், பெட்டி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு நம்ம தரவே கூடாது. நடித்தா திரும்ப இங்கே தான் அடிக்கணும். எதுக்கு இது அந்த கேப்புனால எதுக்கு அங்கே போய் நடிச்சு இங்கே போய் நடிச்சோம்னா தமிழ் சினிமா விட்டு விரட்டி விட்டாங்கன்னு ஒரு முத்திரையை குத்திவீங்களா? அதை பார்த்து இங்கே டெவலப் பண்ணுறதுக்கு ஆளாக இல்லை உங்களுக்கு.